ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 வேகன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் சத்துணவு துறையில் சமையலர் உதவியாளருக்கான காலி பணிகளை 9,000 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது நிரந்தரமான அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை செய்கிறது, எங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை செய்வது, என்னென்ன நிபந்தனைகள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அனைத்து விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10வது தேர்ச்சி பெற்றிருந்து இதில் மாபெரும் சத்துணவு துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. சமையலர் உதவியாளருக்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு 12 மாத காலங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழரசு மற்றும் உதவி மற்றும் பெறும் பள்ளிகளில் மதிய உணவை சத்துணவு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வழங்கி வருகிறது. இதற்கு தற்போது 9,000 சமையல் உதவியாளர் பணியிடங்களை உள்ள நிலையில் சமூக நலத்துறை அவற்றை நிரப்ப உள்ளது இருப்பினும் இந்த நலத்துறை சமையலர் உதவியாளருக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நிரப்புவதற்காக ரெக்ரூட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் 3,000 ரூபாய் ஆகும். மேலும் 12 மாதம் திருப்திகரமாக பணியாற்றுவர்களுக்கு ஒரு காலமுறை ஊதியமாக தகுதியானவர்கள் அனைவருமே இதுக்கு அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. இதில் கூடிய ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா இதுக்கு எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் 9,000 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லியிருந்த சூழ்நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா இதில் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் டேட்டாக பிப்ரவரி 15 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. அனைவரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தகுந்த சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நேரடியாக வாங்கி கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய சமீபத்தில் எடுத்த புகைப்படத்தை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. அடுத்ததான் உங்களுடைய பேர் உங்களுடைய கணவர் பேர் மனுதாரன் இருப்பிட உங்களுடைய முகவரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநகராட்சியா நகராட்சியா பேரூராட்சியில் இருக்கீங்களா, வட்டாரமா, ஊராட்சி என்னுடைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் கேட்டு இருக்க இடத்த குறிப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண். நீங்கள் எந்த மையத்தில் சத்துணவு துறையில் எந்த ஊரில் நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஊருடைய ஒரு நண்பர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வித்தகுதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கல்வித்தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 10th பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுடைய 10th கல்வித்தகுதி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வருடம். நீங்கள் எப்போ பிறந்தீங்க, இப்போ என்ன வயது ஆகியிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா. அனைவருமே ஜாதி சான்று நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் எந்த கம்யூனிட்டி சேர்ந்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10வது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ வாக்காளர் அடையாள அட்டை, ஸோ குடும்ப அட்டை, ஸோ ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரின் இருப்பிட முகவரிக்கான தகுந்த ப்ரூஃப் வந்து ஸோ நீங்கள் வைக்கணும். அந்த ப்ரூஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை, ஸோ இல்லை குடும்ப அட்டை, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பின்னடிச்சு நீங்கள் ஸோ அந்த துறைக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி வந்து ஸோ இருக்கும். ஸோ அடுத்ததாக மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் ஸோ நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்துக்கும் உள்ள தூரம், நீங்கள் வந்து வசிக்கும் இடத்திற்கும் அங்கன்வாடி ஸோ அங்கே ஸோ துறைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஸோ ஏற்கனவே நோட்டீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக மனுதாரரின் பிற கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படின்னு ஸோ நீங்கள் தான் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இது மாதிரி டைப்பிங் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு ஸோ முன்னுரிமை வந்து ஸோ கிடைக்க போகுது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 வருட காலம் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸோ நல்ல போஸ்டிங்கை வழங்கிறதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதில் திருமண நிலையை கேட்டிருக்காங்க. ஸோ திருமண நிலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து திருமணமானவராக ஸோ ஆதரவற்ற விதவைகளாக கணவனாக கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து ஸோ தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ சமையலர் உதவியாளர் வேலைக்காக கொடுத்துருந்த சூழ்நிலையில் எந்த வேலைக்கு இப்போ அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பிப்ரவரி ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே ஸோ அனைவருமே அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதர தகுதிகள் ஏதாச்சும் வந்து இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக மனுதாரர் ஸோ உங்களுடைய மனுதாரரின் குடும்ப ஸோ வருமானம், ஸோ இவங்களுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஸோ வருடத்திற்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பிற குறிப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுடைய இடம், நாள், ஸோ மனுதாரரின் கையொப்பம், ஸோ இது மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸோ இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நிபந்தனை வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் அன்று 20 முதல் 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலும் விதவை, ஆதரவற்ற விதவை, ஸோ கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ மலைவாழ் பகுதியினர், ஸோ 5 வயது தளர்வுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ 3 வயது தளர்வுகள் வந்து இருந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்கும் இடம், ஸோ விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், ஸோ ஹேண்டிகேப் இவங்க சம்மந்தப்பட்ட எனில் உரிய வகையில் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதுக்கு சான்றிதழ்களை வந்து இணைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ், ஸோ அதில் நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பாக எதனா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழும் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், பிற குறிப்புகள் ஏதானும் இருப்பினும் அதுக்கு தகுந்த சான்றிதழ்களும் நீங்கள் ஸோ வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த சமையலர் உதவியாளருக்கான சத்துணவு துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.